அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் ஃப்ளோவில் வந்துடுச்சு. நம்ம தொடர்ந்து 31வது அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கான தாக்குதல் நிலவரம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய சென்காம் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இன்று ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். யாருமே எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டோ இல்லை முடிந்தால் வீட்டுக்கு அடியிலேயோ போயிட்டு இருந்துக்கோங்க. இன்று இரவு மிக ஒரு முக்கியமான நாள். உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு அவசர அறிவிப்புமே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று இரவு நடத்திய தாக்குதலுக்கு அமிலமலை பொழிந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய கொத்து குண்டுகளை வீசி பெரிய அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. சேதாரம், ஆதாரம், அது இரண்டுமே உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள். திடீர்னு மேக்ரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இனி எண்ணெய் விலை குறையும் என்று நம்பிக்கை அளித்திருக்கிறது. அது இல்லாமல் அரசல் புரசலான சம்பவம் பயங்கரமாக இருக்குது. திடீர்னு அமெரிக்கா லைட்டாக பாகிஸ்தானை கொஞ்சம் கோத்து விட்டுருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ கிளம்பலாமா? பரபரப்பான சம்பவத்துக்கு கிளம்பலாமா? தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவில்லை, அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நான் முதல் பதிவாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிவுகளும் ஆதாரங்களும் சேதாரங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஏன்னா இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் உணர்ந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு மறைச்சோன்னா நிறைய கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நிறைய அடி வாங்கின மாதிரி பருது போல். அதனால் மக்களே நீங்கள் வீடியோ வெளியிட்டுக்கோங்கன்னு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கான வீடியோக்கள் வந்திருக்கு. ஒன்று, நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் நேற்று இஸ்ரேல் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அவ்வளவோ இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் நம்பலை. அதெல்லாமல் என்ன சொல்கிறீங்க, நீ வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த தகவலை மட்டுமே சொல்கிற, ஈரான் நடத்திய தகவல் அவ்வளோ சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஸ்டேட் பர்சனே, அதாவது நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல, இன்றைக்கி 8ஆம் தேதி கடந்த 24 மணி நேரத்தில் அவங்களுடைய ஸ்போக் பர்சன் சென்ட்ரல் காட்டம் ஹன்பியா அப்படின்ற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு தகவல் கொடுக்குறார். இந்த தகவலும் அவர் கொடுத்த செய்தி நீங்கள் பாருங்கள். 4 THAAD லாங் ரேஞ்ச் ரேடார்ஸ் கடந்த 24 மணி நேரத்தில் சேதாரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த 4 ரேடாரும் நாங்கள் என்னென்ன அனுப்பணும்னா ஹல் ரபா, ஹல் ராவிஸ், ஹல் கஜரா, அல் அஸ்ராக் இந்த ஏவுகணைகளால் தாக்கல் நடத்தினோம். அதில் THAAD ரேடார் சிஸ்டமும் அமெரிக்கா ப்ரொவைட் பண்ண ரியல் டைம் இன்ஃபர்மேஷனும் ஜியோனிஸ் ரீஜியன் ப்ளஸ் அமெரிக்காவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷீல்டு நெட்வொர்க்கை நாங்கள் தகர்த்து எரிஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீரியஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு இருக்காங்க. அவங்களே நேற்று என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எப்போ? 8ஆம் தேதி. அதாவது சம்பந்தப்பட்ட ஈரானே நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலைன்னு சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் இல்லை டெல் அவீவ் மூழ்கி விட்டது, சேதாரம் ஆகிவிட்டது, காசாவை போல் மாறிவிட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்பவும் மாட்டேன்றார்கள். ஐயா ஈரான், தயவு செய்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். அதனால் அவங்களே கிளைம் பண்ணல. அது கூடுதல் தகவல் வேணா, நாளைக்கு வேணா இன்னைக்கு நடந்த தகவலை கிளைம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பாக நார்மலாகவே அவங்க ராக்கெட் ஏவனாவே கிளைம் பண்ணுறாங்க. ஈரான் தரப்பில் ஒரு ராக்கெட் ஏவனாவே கிளைம் பண்ணுறாங்க. இப்போல்லாம் இடைமறிச்சுட்டா அவங்க கிளைம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பதிவு கூட பாருங்கள். அங்கே இடைமறித்து ஜெருசலம் பக்கத்தில் இன்னைக்கு இல்லை, நேற்றே விழுந்த பதிவு கூட அவங்க கிளைம் பண்ணல. ஈரான் ரீசெண்டாக கிளைம் பண்ணல. அந்த ஹெய்ஃபா எண்ணெய் கிணறு இருந்தது கூட ஈரான் நடத்திய தாக்குதல் இல்லைன்றாங்க. அது ஹெஸ்புல்லா நடத்திய ஒரு ராக்கெட் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். சரி, அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னன்னா, JASSMன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கானுடைய அட்வான்ஸ்டு க்ரூஸ் மிசைல்ஸ் மெர்காசி ப்ராவினன்ஸ் பக்கத்தில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், எங்ககிட்ட வான்தடுப்பு சாதனங்கள் வேலை செய்கிறது என்று ஒரு பதிவுமே போட்டிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் பதிவு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பதிவுகளோடு போடுறேன். அதாவது டெல் அவீவில் மேகன் டேவிட் ஹேடம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டெல் அவீவ், அப்புறம் பெட்டா டிக்வா அப்படின்ற ஒரு பகுதியிலும், இன்னும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், மற்றும் ஒரு 6 பகுதியில் கொத்து குண்டுகளாக விழுந்திருக்கிறது. அதுக்கான பதிவுகள் பார்க்க முடியுது. அந்த கொத்து குண்டுகள் விழுந்த பதிவுகளே
உங்களுக்கு அந்த சேதாரங்கள் வந்து தெரியும், அங்கங்கே வந்து சேதாரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன். அவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% வந்து சீரியஸ் இன்ஜூர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 5 பேர் வந்து ஊண்டடாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாடரேட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்றாங்க. இந்த கொத்து குண்டுகள் அங்கே யூகேனுடைய எம்பசி இருக்கு இல்லையா, யூகேனுடைய எம்பசியிலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூகே எம்பசி மீதே தாக்கல் நடத்தினா கூட யூகே வந்து இப்போ களத்துக்கு வரலன்ட்டாங்க. எங்களை விட்டுடுங்க, ஈரான் எங்களை அடினா கூட அடிச்சிடுங்க, நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க தான் வரோம் அப்படின்ற மாதிரியான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரை எங்கள் மக்கள் இராணுவம் எல்லாம் சேர்த்து 1929 மக்களை வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, அங்கே மருத்துவமனைகள் இருக்காங்க. அதில் 157 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் வந்து காயமடைந்திருக்காங்கன்றாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த 2 மணி நேரத்தில் இப்போ ஃப்ரெஷ் செய்தி வந்து ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல், அதாவது கிரவுண்ட் அட்டாக் உள்ளே போகிறாங்க இல்லையா, யார் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளார, அதில் வந்து 2 பேர் இருந்து போனதாக வந்து செய்தி வருது. அதனால் லெபனான் வந்து நபாட்டியா அப்படின்ற ஒரு பகுதி சதன் லெபனான்லையும், இன்னும் மற்றும் ஒரு 2 இடம், அது பேர் வந்து பெய்ரூட் தஹாயா சூப்பர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பதிவுகளும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ஏரியாவே ஒன்றுமே இல்லை, அந்த கட்டிடங்கள்லாம் வந்து சுத்தமாக அப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இறப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ஹெஸ்புல்லாவுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கலான்னாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு ஹோட்டலில் ஒரு தாக்கல் நடத்தினாங்களே பெய்ரூட் பக்கத்தில், அது வந்து 4 ஹெஸ்புல்லானுடைய முக்கிய கமாண்டர்கள் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அந்த இறுதி ஊர்வலத்தில் இன்றைக்கி ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க. அந்த இறுதி ஊர்வலத்தில் தாக்கல் நடத்தல் தான் 30-40 பேர் இறந்து போனதாக வந்து ஹெஸ்புல்லா தரப்புலையும் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. அது இல்லாமல் இஸ்ரேலும் பதிலுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஹிஸ்புல்லாக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கோம், ஆயுதங்கள் வெளியே எடுத்தாலும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, 1929 மக்கள் காயமடைஞ்சதை சொல்லியிருக்கிற இஸ்ரேல் நிச்சயமாக இறப்புகளை வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து லட்சக்கணக்கிலே வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இறப்புகள் வந்து மேபி 7, 8, 10, 15 இல்லை அதிகபட்சம் 30 கூட இருக்கலாம். பட்டு ஈரானே இப்போது நிலைமைக்கு வந்து அவங்க இல்லைன்னா கூட நீ அப்போல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ற கூடுதல் தகவல். ஆனால் டெல்லவியூ அண்டு ஜெருசலம் இப்போ அந்த கொத்து குண்டுகள் விழுந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து கேட்டிருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ இஸ்ரேல் வந்து கண்ணும் கருத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு பாதை என்ன பாதை அப்படின்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அசர்பைஜான்ல இருந்து ஜார்ஜியா வழியாக துருக்கி வழியாக வந்து ஹைஃபாவுக்கு வந்து சேருது. அந்த ஹைஃபானுடைய ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு இல்லையா, அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் காலையில் வந்து கொஞ்சம் அப்படியே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற பதிவுகளை பார்க்க முடியுது. அப்புறம் வந்து கீழே ஹெலியாட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது. சப்போஸ் இது ரெண்டுமே டேமேஜ் ஆச்சுன்னா இஸ்ரேல் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். ஏற்கனவே விலை ஏறுகின்ற இந்த சூழ்நிலையில் யாரோ குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க, ஹெஸ்புல்லா தான் அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட காலைல கிளைம் பண்ணியிருக்காங்க. காலைல ஹெஸ்புல்லா தான் கிளைம் பண்ணியிருக்கான்றது கூடுதல் தகவல். அதனால் இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்பு அசர்பைஜானுக்குள்ளார அந்த பாக்குன்ற பகுதியில் அந்த இடத்த வந்து குண்டு வைத்து தகர்த்துக்கு பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க இல்லையா, அதற்காக சொல்கிறேன். மேபி ஈரான் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிளான் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ணுவதற்கு முன்பு ஐஆர்ஜிசியினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக் பர்சன், எங்ககிட்ட ஸ்டாக் பைல் ஹெவி மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன், அசல்ட் வெசல்ஸ், அப்புறம் வந்து ப்ரோலா, அந்த ஒரு நீண்ட நெடிதூர வாருக்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் வெளிப்படுத்தலை அப்படின்னா, அடுத்து நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு பிளான் பண்ணிட்டோம். 6 மந்த்லேருந்து 1 மந்த்துக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம்ன்றாரு. அவர் மட்டும் இல்லை, ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, த வார் வில் பி நோ வே, நாங்கள் வந்து வெளியேறலாம் மாட்டோம், எங்கள் மண்ணை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் முட்டிச்சே தீருவோம், எத்தனை மாதம் நாளுன்னு மாதிரி அவரும் சொல்லிட்டாரா. அப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த வாரம் வந்து பர்மனண்ட்டு ஒரு நிரந்தர முடிவுக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு யுத்தம் தேவைன்ட்டாங்க. எங்களுக்கு யுத்தம் தேவை, நாங்கள் கண்டினியூவாக ஃபைட் பண்ண விரும்புகிறோம், எங்கள் மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. லாஸ்ட் 12 நாள் யுத்தத்திலே வந்து அந்த 12 நாளே தாக்கு பிடிக்காமல் எங்ககிட்ட கெஞ்சினது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். நாங்கள் தான் போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்தோம்.
பட் இந்த தடவை யார் கெஞ்சினாலும் சரி, எதிரிகளே எங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் ஒழிய நாங்கள் தாக்குதலையும் இந்த யுத்தத்தையும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு யார் சொல்கிறது? அங்கே ஈரானுடைய அராக்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஈரான் வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த யுத்தம் ஏதோ ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிஞ்சுது அப்படின்னா அது ஈஸியாக அமெரிக்கா பொருளாதார சிக்கலில் மாற்றாது, இல்லை மீதி எல்லாமே மாட்ட மாட்டாங்க. அதே இவங்க வந்து ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு அப்படியே அதான்னு சொல்லிட்டு இழுத்துட்டாங்கன்னா செம்ம லாஸ். ஏன்டா இந்த போரை தொடங்கணுன்ற மாதிரி வந்து லாஸ் ஆகிடுவாங்க. யார்? இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும். குண்டு வந்து அதிகபட்சம் 1 மாதம் போடலாம். 6 மாதமாக தொடர்ந்து போட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நாங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறோம். அடிக்கிட்டோம், எவ்வளோ அடிக்கிறாங்களோ அடிக்கிட்டோம், பின்னாடி நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு 6 மாதமாவது யுத்தம் தேவை, நாங்கள் ரிஜிம் சேஞ்சுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை முழுமையாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா இந்த 6 மாதத்தில் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒருத்தரை கூட ஒரே ஒரு சிங்கிள் ஆயில் கூட ஏற்றுமதி பண்ண அலோவ் பண்ண போட்டான். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நாடு அழியுதோ இல்லையாங்க, அங்கே மிடில் ஈஸ்ட் என் கண்ணு முன்னாடி காணாமல் போகிறத நாங்கள் பார்க்கணுன்றது எங்கள் விருப்பம்ட்டாங்க. யார்? அவர் பேசுகிற ஸ்டைலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் நம்மளுக்கு புரியுது. சரி ராசா, 6 மாதம் வரைக்கும் தாங்குமா, நாங்கள் தாங்குறோம், அவங்க தாங்குவாங்களான்னு கேளுங்கன்றாங்க. அது பார்க்கலாம். இப்போ யாருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி எந்த அளவுக்கு போகுது, இல்லை அதற்குள்ளாரே வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நாங்கள் ரஷ்யாவிடம் தொடர்ந்து மிலிட்ரி கோஆப்ரேஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்குன்றாங்க. இன்றைக்கி ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் போட்டது தான், சாரி ஈரானும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்க தான் செய்கிறோம், ஒரு சில ஆயுதங்கள் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் இருக்குது, கொடுக்குறோம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லையேன்ட்டாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி ஐயா மாத கணக்காக வருஷ கணக்காக சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்னவோ 2 வாரம் 3 வாரம்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே மாதம் இல்லை வருஷம் கேட்டால் அவங்க அடுத்து அவங்க பேர குழந்தை வரைக்குமே கூட அவங்க சண்டை போட தயாராக இருக்கிறாங்களேன்னு கேட்கும் போதும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரைஸ், இந்த ஆயில் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு 4 நாளில் உங்களுக்கு நான் குறைச்சி காட்டுறேன், இதெல்லாம் சும்மா ஒரு டெம்பரரி, ஒரு பதற்றம், அவ்வளோதான். நாங்களே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை சொல்லியிருக்கேன், பாரு பின்னாடி பாரு, வார் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாரா, எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவார் போங்க அப்படின்னு இருக்கிறார். உடனே பிரான்ஸுடைய மேக்ரன் அவர்கள் வந்து கத்தானுடைய ஷேக் தமீம் அவர்கிட்ட கால் பண்ணியிருக்கிறார். கால் பண்ணிட்டு வந்து ஈரானுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இது மாதிரி உங்கள் பங்காளிகளையே அடிக்க உங்களுக்கு மனசு வருது சொல்லுங்கள், அதனால் எனது கண்டனங்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கத்தாருக்கு வந்து கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்திய வாக்களித்திருக்கிறார். ஆணையாக இனி உங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் ஏதாவது சென்றால் உங்களோட சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து எங்கெல்லாம் நீங்கள் எடுத்து செல்கிறீர்களோ அதற்கான முழு பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் நண்பா. இந்த ஈரான் நம்ம ஒரு வகையில் பார்த்துக்கலாம், ஆனால் நான் ஈரானை தாக்க வரல, பாதுகாப்பு கொடுக்க வரோம், வந்து விட்டேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம். இப்போ மேக்ரான் வந்து ஓடி வந்து அவங்களோட போர் கப்பல்களை அனுப்பி நாங்கள் கூடிய விரைவில் பாதுகாப்பு கொடுக்குறோம், அதுக்கு வேணால் பேசிகிட்டு இருக்கோம்னாங்க. இப்போ பிரான்ஸ் தரப்பில் என்ன விளக்கங்கள்னா, நாங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அந்த அமைதி வழியில், அதாவது வருகின்ற ட்ரோனை எல்லாம் தாக்கல் நடத்திட்டு அந்த பேசேஜ் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ போகிறது என்று. அதே போல் சவுதி அரேபியா வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபியூஜியான்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் இருக்கு இல்லையா, ராஸ்ட் அனூரா, அது வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்களாம். எனபுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பைப்லைன் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இந்த பக்கம் வந்து ரெட்சி கடல் பகுதி வழியாக இப்படி டு ஏசியா வழியாக கொண்டு போகிறாங்க. சிம்பிள். அந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால சவுதி அரேபியாவும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். பட் ஈராக்கு தான் பிரச்சனை. ஈராக்கில் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறதுனால வந்து 60% ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சான். அதனால் ஆக்சுவலாக அவங்க பம்பிங்கே வந்து ஃபர் டேவுக்கு 1.7 மில்லியன்லேருந்து 1.8 மில்லியன் பேரல் ஃபார் ஆயில் எவரி டேவுக்கு பண்ணுவாங்களாம். இப்போ ஒன்றும் முடியல. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்ததுலேருந்தே ஒட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்தியே என்ன வரைக்கும் 7 நாள் 8 நாள் சேர்த்தியே 4.3 மில்லியன் தான் வந்திருக்கான். ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ஈராக்கில் இந்த 7 நாள் சேர்த்தியே 4.3 தான் அப்படின்றாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டுனா பாருங்கள். இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, ஜமால் 1 அப்படின்ற ஒரு ராக்கெட் நாங்கள் ஏவி இருக்கிறோம். அது எதிரிகளின் இலக்குகள் மட்டுமல்ல, அவங்கள சென்றடையும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சைமல்டேனியஸாக ஐஆர்ஜிசி வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, 28வது வேவ் ட்ரூ ப்ராமிஸ் 4 இன்க்ளூடிங் குவாடர் எமாட் மிசைல்ஸ் 700 கிலோ
டன் அளவுக்கு வேறிடும். அது இல்லாமல் கைபர் ஷேக்கன் வித் 1450 கிலோமீட்டர் ரேஞ்ச். குறிப்பாக எங்கே அப்படின்னா எதிரிகளோட யூஎஸ் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீக்கன் பண்ணுவதற்காக நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுமே இப்போ கூட இஸ்ரேலை நோக்கி அனுப்புகிறன்ற மாதிரி வார்த்தையை சொல்லலை, எதிரிகளோட ரேடார் சிஸ்டத்தை குறி வைக்கிறாங்க. அப்போ ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறது பெருசாக அவங்க நினைக்கல. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தளங்களை வெளியேற்றுவதற்கும் அந்த தளங்களில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிக்கிறது மட்டும்தான் குறியாக இருக்கிறாங்கன்றது தெரியுது. சரி, இப்போ நம்ம ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. திடீர்னு 2 அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் வந்து RAF ஏர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூகேனுடைய தளத்தில் திடீர்னு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அங்கே ஏற்கனவே அவங்க தளங்களை மட்டும் அனுமதிக்க கொடுத்துட்டாங்க. இப்போ திடீர்னு இன்னைக்கு மதியத்திலிருந்து நேற்று காலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்விட் போட்டார்ல, இன்னைக்கு காலையில் யூகே 2 போர்க்கப்பல் அனுப்புறதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தோம், நீங்கள் ஒன்றும் யுத்தத்தில் கலந்துக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னு சொன்னோடனே ஐயோ என்ன பெரிய அண்ணன் வேறு கோச்சிக்கிட்டார் போல், அவருக்காகவாது 2 போர் விமானத்தையாவது அனுப்பி விடலாமா அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஊடகங்கள் நம்புகிறாங்க, நிறைய ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி நைட் வந்து யூகேவும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, பெரிய அட்டாக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெரிய அட்டாக்கு முன்னாடி அந்த திக் கிளவுடு, ஈரானுக்குள்ளே அந்த திக் கிளவுடு வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறையில. மறுபடியும் வந்து IRGCனுடைய பேசஸ்லாம் எங்கே இருக்கோ யூஎஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெஹரான் அண்ட் கராச் இந்த 2 பகுதியிலும் தொடர்ந்து அந்த எண்ணெய் வயல்கள் எரிந்து கொண்டே இருக்கிற அதே சமயத்தில் போலீஸ் ஹெட் குவார்ட்டர் ஒன்று இருக்குது, அபடானன் அப்படின்னு சொல்லிட்டு பகுதியில், அபடான் இலாம் அப்படின்ற ஒரு பகுதியில். அந்த பகுதியில் போலீஸ் ஹெட் குவார்ட்டரை முழுமையாக தகர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் IRGCனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஹெட் குவார்ட்டர், அங்கே டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் இருந்திருக்கு IRGCயோட, ஈரானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி, அது இல்லாமல் அவங்க மிலிட்டரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர் அது. 2022 என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காகவே நாங்கள் சேட்டலைட் அனுப்பக்கூடிய மிக முக்கிய பகுதி அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த பகுதியை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைடு கேப்பில் யாரோ UAEயும் தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு சொன்ன உடனே UAE பதறிட்டாங்க. ஐயோ நாங்கள் எதுக்குங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறோம், ஏங்க யாராவது பங்காளிங்க மீது தாக்கல் நடத்துவாங்களா, யாராவது நண்பர்கள் மீது? இல்லைங்க, என்றைக்குமே அவங்கள பிரித்து பார்க்க என்ன மனசு இல்லைன்ட்டாங்க. ஏன் மக்கள் வேறு, ஈரான் மக்கள் வேறு அப்படின்றதெல்லாம் என்னால் பிரித்து பார்க்க முடியல. நாங்கள் எல்லாமே ஒரு தாயின் பிள்ளைகள் மீது நாங்கள் எப்படி தாக்கல் நடத்த முடியுன்ற மாதிரிலாம் மனுஷன் உருக்கமாக எழுதிட்டார். என்ன உருக்கமாக எழுதினாலுமே, நீங்கள் என்ன பெருமையாக பேசினாலுமே உங்களை அடிக்கிறதான்னு ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கத்தார் வந்து இந்த இடத்துல ஒரு தாயின் பிள்ளைகளே, நாங்கள் வேறு நீங்கள் வேறு இல்லை, நான் ஏன் உங்களை அடிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசினா கூட நீ அடிக்கலாம் கூட பரவாயில்ல, தள்ளி நான் 2 அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஈரான் தரப்புல தொடர்ந்து இந்த ராக்கெட் அனுப்பிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு எல்லா மக்களும் கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவுடைய சென்காம் வந்து முதல் முறையாக ஈரானில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், சேஃப்டி வார்னிங், எல்லா மக்களுமே சேஃப்டியாக இருந்தவங்க எங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்த போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மறுபடியும் மீதி எண்ணெய் கிணறுகள் நடத்த போகிறாங்களான்னு தெரியல. அதனால் இன்று இரவு பதற்றத்தின் உச்சியில் இருக்கிறது ஈரான் தரப்பில். என்ன விதமான தாக்கல் நடத்த போகிறாங்கன்ட்டு. இதில் வேற அடுத்த தலைவர் வேற, ஏன்பா அப்படி ஆளுக்கு இப்போ ரூமரை கிளப்புறீங்க, தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணுற கண்டிஷனுக்கே வந்துட்டாங்க. அதாவது அயதுல்லா அலி காமினி அவர்கள் இருந்த பொசிஷனுக்கு திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சையத் முகமது மெஹிடி அவர்கள் வந்து அடுத்த தலைவர், இவர் தான் லாங் டைமாக இருக்கிறாரு, இவர் வந்து அடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன இந்த நியூஸ் வந்து ரீச் ஆன ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, உடனே IDF சொல்லிட்டாங்க, வேறு காமினி பொசிஷனுக்கு யார் வந்தாலும் சரி அவங்க தீவிரவாதிகளாக கருதப்பட்டு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு வந்து உயிர் இருக்காது. ஏற்கனவே உங்கள் முக்கியமான நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டோம், மறுபடியும் இவர் தான் தலைவர் அவர் தான் தலைவர்னு கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி எடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிடுவோம் கதையை அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஈரான் தரப்புலையும் கொடுக்குறாங்க. அதனால் இவங்க வேறு அடுத்த கட்ட தலைவர் யாருன்னு சொல்கிறத விட நீங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் சேஃபராக வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ நிலைமைக்கு நீங்கள் அடுத்த கட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணாலுமே அவர் எங்கே இருக்கிறார், அவர் போய் சந்திக்கிறதுக்கான பதிவுகளை எதுவுமே வெளியிட முடியாது. ஈரான் தரப்புலே சரி, அவங்க இப்போ IRGCயில் கூட யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கொல்லணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இவங்க அடுத்த கட்ட தலைவர் இவங்க தான் அவங்க தான் சொல்லியே பையப்பிள்ளைங்க அவங்க மனசுக்குள்ள தோணும், பையப்பிள்ளைங்க
நம்ம உசுருக்கு வேட்டு வச்சுருவாங்க போலன்ற நினப்பு வந்துடுமா? இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் வந்து இந்த ரத்த பூமிக்கு எங்களோட உயிர் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கள்ல, உயிரை தியாகம் பண்ணுவதற்கு இருப்பாங்கள்ல. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்ட்டு. திடீர்னு இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வந்து ATACMS மூலிமா ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது. இந்த தீவில் இருந்தால் வந்து இவங்களுக்கு இந்த குட்டி தீவில் இருந்தால் வந்து டீசாலினேஷன் அப்படின்னா இந்த கடல் நீரை உப்பு நீரை வந்து நல்ல நீர் ஆக்குறாங்கல்ல, அந்த டீசாலினேஷனை வந்து அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு இவங்க அதனால தான் பக்ரைனில் அடித்தாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, வாஷிங்டன் வந்து இது முழுக்க அங்கே பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் தான் இது லொக்கேஷன்ஸ் மீது எல்லாமே இருந்து உதவி பண்ணாங்க, அங்கேருந்து தான் அட்டாக் பண்ணாங்கன்ற மாதிரி திடீர்னு இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு பயப்புள்ள குண்டு பயப்புள்ள கோத்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானுக்கு தோணும். ஏன்னா அவங்க இருக்க வரைக்கும் சுற்றி அடிக்கிறதுலே 2 பங்காளிங்களை மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று பாகிஸ்தானு, இன்னொன்று வந்து அங்கே துருக்கி. அசர்பைஜான் வழக்கமாக அவங்க லிஸ்ட்டில் சேர்த்திக்கல. அவங்க இப்போ பாகிஸ்தானும் போதாத குறைக்கு எல்லை பகுதியில் ஆள் சேர்த்துறாங்கன்றாங்க, திடீர்னு இங்கே தாக்கல் நடத்துறதுக்கு உதவி செய்கிறாங்கன்றாங்க. ஏன்னா யூகேவுடைய போர்க்கப்பல் அனுப்பலை, ஃப்ரான்ஸுடைய போர்க்கப்பல் அனுப்பலை. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆக்குறதுனால ஒரே கப்பலை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாகிஸ்தான் வரையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு 2 தாக்கல் அடித்த மாதிரியே பேசிக்கிறாங்க ஐயா. அதனால் கொஞ்சம் ஈரான் ப்ளீஸ் இந்த பக்கம் இந்த பங்காளிகளும் கொஞ்சம் திருப்பி பாருங்கள், பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஆனால் பாகிஸ்தானுக்கு தெரில, நாளைக்கு ஈரானுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்து இவங்க தான் குறி அப்படின்றது பாகிஸ்தான் என்னைக்கு உணர போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்காவுடைய முன்னாள் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், ரொம்ப நாள் இவரை பற்றி பேசணும், நம்ம இவரோட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்ததில்ல, ஆண்டனி பிளிங்கன் இருந்த காலத்தில் இல்லை, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இல்லை, ரைட். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஒபாமா காலத்திலேருந்து இஸ்ரேல் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்தே இருந்தாங்களாம், இந்த மாதிரி ஈரான் அடிக்கணும், குறிப்பாக அந்த அணு நிலைகளை அடிக்கணும்னு சொல்லிட்டு அது திரட்டனே பண்ணிட்டாங்களாம் ஒரு கட்டத்திலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் தடுத்துட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த வார்த்தை வயலில் இருக்குது. எப்படி த்ரிட்டன் பண்ணுறாங்களா, அப்போ இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை மிரட்டுறாங்களா, அப்போ மிரட்டி தான் ட்ரம்ப் அவர்கள் அடிக்க வச்சாங்களான்ற மாதிரி பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் அவர் தான் சொல்லணும், ஐயா நான் வந்து அந்த வார்த்தையை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சு யூஸ் பண்ணேன், இல்லை அமெரிக்காவை பலவீனப்படுத்துறீங்களா அப்படின்னு தெரியலன்னு இதுக்கப்புறம் தான் வரும். பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறதுன்றது பார்க்கலாம். அடுத்தது இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தனது கையிருப்பாக 25 கோடி பேரல் பெட்ரோலிய பொருட்கள் இருக்கிறது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான உள்நாட்டு தேவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சமாளிக்க முடியும்ட்டாங்க. அதனால் மக்களை வதந்திகளை நம்பி பெட்ரோல் ஸ்டேஷனில் போயிட்டு கியூலையோ அங்கே போயிட்டு அடித்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பதிவுகளையோ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பதிவுகளையோ பார்த்து விட்டு நம்மளுக்கு பஞ்சம் வந்து விடுமோ என்று பொருளையை கிளப்பி விட்டு விடாதீர்கள். இன்னும் 2 மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் வழக்கமாக நார்மலாக இருங்க. ஏன்னா இப்போயே ஒரு சில பகுதியில் பெரிய பெரிய டேங்க்லாம் போயிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டாங்களாம், கண்ணு இந்த போர் வருது எதுக்கும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோன்னு சொன்னதுனால பாட்டி பேச்சை கேட்காதீங்க, நாட்டு பேச்சை கேளுங்க, கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், பதற்றம் அடையாதீங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.